இங்கே பாருங்கள், சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? நீங்களே சொல்லுங்களா, சொல்லுங்கள். யாராவது நிறுத்தியிருக்காங்களா? சொல்லுங்கள். இல்லை இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில், உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா சரியாயிருக்கா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்களேன், சொல்லுங்கள். நம்மகிட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கை இருக்கும். ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டு தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம். அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க. கரெக்ட் தானே? நடைபயிற்சி மட்டும் பண்ணதில்ல யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை நடைபயிற்சி பண்ணதில்ல யாராவது அந்த வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? சொல்லுங்கள், நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். ஆனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாதிரி நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் ஒன்று எழுதி வச்சுக்கிடுங்க. கரெக்ட் தானே? வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை, சிறுகுறிஞ்சான் பொடி, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இது சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டு சுகர் பேஷண்ட்டு, சுகருக்கு மட்டும் 4 மாத்திரை இருக்கும். மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், கருப்பு கவனி அரிசி, சிறுதானியம், மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, நடைப்பயிற்சி, யோகா, மெடிடேஷன். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, யூரிக் ஆசிட் பிரச்சனை, உடல் பருமன், இதுக்கு எல்லாத்தையும் நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னு வைங்களேன், என்னாகும் தெரியுமா? என்னாகும்? இந்த மாத்திரை இன்சுலின் இல்லாமல் இன்னும் 50 வருஷம் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு நான் சொல்லலை. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் சொல்லுது. அதுக்கு பிறகு இந்த புத்தகம் ரெமிஷன் இஸ் பாசிபிள். பேலன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மாத்திரை இன்சுலினும் கண்டிப்பாக நடத்தலாம் அப்படின்னு அந்த புத்தகம் தான் சொல்லுது. ரெமிஷன் இஸ் பாசிபிள். வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதுங்க. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு யாருக்காக ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேவா? நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?